ஓம் ஷண்முகபதயே நமோ நமக. ஓம் ஷண்மதபதயே நமோ நமக. ஓம் ஷட்கிரீவபதயே நமோ நமக. ஓம் ஷட்கிரீடபதயே நமோ நமக. திருச்செந்தூருக்கு திருச்சீர் அலைவாய்னு ஒரு பேர் உண்டுன்னு சொன்னேன். அது என்ன திருச்சீர் அலைவாய்? கடல் அலைகளால் தழுவ பெற்ற காரணத்தால் அலைவாய் என்பது திருவோடு சேர்ந்து கொண்டது. திருச்சீர் அலைவாய், அதான் திருச்செந்தூர். முருகன் சூரபத்மனுக்கு அறிவுரை கூறுவதற்காக வீரபாகு தேவரை அனுப்புகிறான். அங்கே தூது பலனளிக்கவில்லை. போர் மூழ்கிறது. கடலிலே மாமரமாக நிற்கின்ற சூரபத்மனை தனது வேலால் முருகன் பிளந்து கருணையால் ஆட்கொண்டு தேவர்களை மீட்டு தேவர்களின் பூஜையை ஏற்றுக்கொண்டது எல்லாமே இந்த திருச்செந்தூரில் தான். முருகன் சூரபத்மனோடு போர் தொடுத்து அவனை வென்ற காரணத்தினால் ஜெயந்திபுரம் என்றும் திருச்செந்தூரை அழைப்பார்கள். ஆதிசங்கரர் சண்மத ஸ்தாபனம் செய்து கொண்டே வருகிறார். அப்படி வரும்போது அவருக்கு காச நோய் வந்து விடுகிறது. அவஸ்தைப்படுகிறார். அப்பொழுது திருச்செந்தூரில் இருக்கின்ற முருகனை நீ வழிபட்டால் உன் காச நோய் குணமாகும் என்று சிவபெருமான் அவர் மனசிலே தோன்றி கூறுகின்றார். திருச்செந்தூர் வருகிறார். அதிகாலையிலே ஆதிசங்கரர் ஒரு காட்சியை காண்கிறார். ஆதிசேஷன் தன் புஜங்களை அசைத்துக் கொண்டே வந்து முருகனை வழிபடுகிறார். அந்த காட்சியை பார்த்த உடனே அங்கே ஒரு பாடல் உதயமாகிறது. சுப்பிரமணிய புஜங்கம். அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடிய உடனே அவருடைய காசநோயும் தீர்ந்து விடுகிறது. நாமும் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் செய்து கொண்டே வந்தால் நமக்கு இருக்கிற சகல வியாதிகளும் நம்மை விட்டு போய்விடும். இது ஐதீகமில்லை, உண்மை.